ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 80வது நாள் 81வது எபிசோடு 25 டிசம்பர் அன்று ஒளிபர நிகழ்ச்சியுடைய இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இரண்டாவது பாகத்தில் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா ஃபேமிலி வந்துட்டு போனதற்கு பிறகு அவங்க சௌந்தர்யா ஜாக்லினை கூப்பிட்டு பேசுவாங்க. இது என்னம்மா நேரில் தான் வந்து உட்கார் பேசு, நான் இன்னும் நேர்லேயே பேசலன்னு போது சௌந்தர்யா அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஹக் அழுதுட்டு இருக்கிறதே வந்து ஜெஃப்ரியோட அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஒரு சின்ன கிளிப்பு. ஏன்னா இவர் வந்திருப்பாரு, ராயன் வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு. அவங்க ஜெஃப் மேல வந்து இப்போ சாஞ்சி அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு உண்மையிலேங்க அவங்க அப்பா வந்து அதெல்லாம் சொன்னதே இல்லைங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன். எனக்கு இது என்னன்னா, அந்த கார் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு லெஃப்ட் போ ரைட்டு போன்னு இந்த சும்மா நொயின்னு சொல்கிற ஃபேமிலியை பார்த்துருக்கேன். ஏன் அந்த தப்பை நானும் கூட பண்ணியிருக்கேன். அதை நான் செய்யவே கூடாதுன்னு நிறைய இடத்துல சொல்கிறேன். ஒரு அட்வைஸாக கூட வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் அதை கூட சொல்ல. அவங்க அப்பா வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், வந்து நல்லா செலமா குழச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க. அவள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றினா போதுங்க, அவ்வளோதான். அப்படிதான் போனார். அவசரம் ஒரு ஹிண்டா கூட அவர் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். நாமளா இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு சொல்லுவோம், பாரு இது அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து உள்ளார போகிறப்ப நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து பலம். அந்த மாதிரியான இடங்கள்ல அவர் அப்படி இல்லைன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அது விடுங்க. இப்போ அப்போ ராயன் வந்து பாப்பாப்புல ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அடிச்சுக்கும், ஆனால் அந்த இடத்த போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து படுத்துட்டு இருப்பாப்ல. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கேருந்து கூட்டு போவார் அவங்க. அதுதான் மேட்ரு. அங்கேருந்து கூட்டு போயிடுவார் முதல்ல நகர்த்தி. அதன் பிறகு அங்கே உட்காந்து இருப்பாங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை நான் அங்கே ஜெஃப்ரி இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லினை கூப்பிட்டு ரெண்டு பேரும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் சௌந்தர்யாவே கூப்பிட்டு ஜாக்லினை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வந்திருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் எழுந்து போயிருந்திருப்பேன். ஜெஃப்ரியோட இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்ஷிதா கூட அங்க பக்கத்துல படுத்திருப்பாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. பட் ஜெஃப்ரி அங்கேயே தான் படுத்திருப்பாரு. அங்கேயே இருந்து அங்கேயே இருக்கிறத கேட்டுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேட்டுட்டு இதுக்கப்புறம் போய் சௌந்தர்யா கிட்ட அவர் ஏதாவது அதை பத்தி பேசுவாரு அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. அதுல இன்னொரு விஷயம் ஆச்சரியமா நான் பார்த்தது என்னன்னா, ஜாக்லின் அவர் ஒரு இதுவா கூட வந்து பாக்கல. நீ படுத்தா படுத்துக்கோ. இப்ப நம்மளா என்ன சொல்லுவோம், என்னடா ஜெஃப்ரி நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்போம்ல. அவங்க அந்த கான்வர்சேஷன்ல அவர் இன்வால்வே பண்ணல. ரொம்ப அழகா அந்த கான்வர்சேஷன் அவங்க எடுத்துட்டு போனது நல்லா இருந்தது. அந்த கான்லயும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து அதை வந்து சப்பக்கட்டு கட்டுறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி சொல்ல பாப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ வந்து அழறது நடிக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்லுவாங்க அவங்க. அதை கூட நீ என்கிட்ட டைரக்டா சொல்லல, தர்ஷிகா கிட்ட சொல்லி அது மூலமா எனக்கு வந்தது. என் ஃப்ரெண்டு எனக்கு என்ன இந்த மாதிரி பண்றது எனக்கு வருத்தமா இருக்கு சௌந்தர்யான்னு சொன்னா, பத்தியா இந்த மாதிரி நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ளார வேற வெளியில கேமரா கிடையாது, இங்க கேமரா இருக்குன்னா நான் எல்லாத்தையுமே அப்படிதான் பாப்பேன், நல்லா பாருங்க யார் வேண்டாங்கிறா. அதே மாதிரியான விஷயத்த நீங்க வந்து ஜெஃப்ரியை பற்றியோ இல்ல விஷாலை பற்றியோ எங்கேயாவது நீங்க வந்து சொல்லியிருக்கீங்களா? இல்ல நீங்க அதை வந்து அப்படியே என்ன சொல்றது, அந்த மாதிரியான ஒரு அவங்கள நீங்க வந்து கீழே இறக்கி பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே இல்லையே. அவங்க மேலேயும் உங்களுக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கும்ல. இப்ப விஜய் சேதுபதி வந்து கேட்கறப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, அப்ப அதே விஷயத்த நீங்க நேர்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் சொன்னதே இல்லையே. அதே மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு ஒரு ஜாக் ஃபோபியா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நீங்க பண்றீங்க எல்லா இடங்கள்லயும். அந்த ஜாக்லின் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. இப்ப என்ன உட்காரணுமா சொல்லு, எனக்கு இது வருத்தமா இருந்தது, நீ என்கிட்ட நேரடியா சொல்லலாம். அதோட சொல்லுவாங்க, எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருந்ததுன்னா நீ அதை சொல்லிதான் நான் நவுந்து போயிருந்திருப்பேன் அப்படின்வாங்க. ஐயோ நான் அப்ப அதுக்காக சொல்லலடி, எனக்கு உன்னை வந்து ஜாக்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதோ கதை சொல்லுவாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய கேட்டுட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ வந்து சில விஷயங்களை என்கிட்ட நேரடியா சொல்லணும், பிடிக்கலன்னா என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன், நீ யாரோ சொன்னதை கேட்டு நீ பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு நான் படுது, உன் மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா நீ ஒத்துக்க போறது கிடையாது. பக்கத்துல ஜெஃப்ரி வேற இருக்கிறாப்ல அப்படின்ற ஒரு கதை வந்து ஜெஃப்ரி நோ மிட் நைட் கேட்டாங்க. அது என்னாச்சு ஏதாச்சும் அதை பத்தி ஏதாவது தகவல் இருந்ததுன்னா நீங்க தயவு செய்து அதை ஷேர் பண்ணலாம். எஸ் ஓகே.
அதன் பிறகு இந்த ஃபேமிலி கிளம்பிடுது இல்லைங்களா, கிளம்பின அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாக்கி அண்ட் யுவர் பிரின்சஸ். தேங்க்யூ ஸோ மச். அதேதான். அதன் பிறகு வந்து யார் மேலேயாவது கருத்துக்கள் இருந்தா கூட அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாயிண்ட்டை விடாம பேசுவாங்க, தீபக்கை பிடிக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாசிட்டிவா சொல்லிட்டு போற மாதிரி தான் போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷாக்கிங்கா தள்ளி போயிடுவேன். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் ராணவ் ஃபேமிலி கூட்டு வந்தது நல்லா இருந்தது. எனக்கு தெரியல, அது ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அங்க கூட பவித்ரா சொல்லுவாங்க, அவர் ஒரு மணி நேரம் இங்கே உள்ள வச்சிருக்காங்கன்ற மாதிரி வெறுப்புலதான் அவங்க போவாங்க. பார்த்தா டாக்டர் வந்து தம்பி டாக்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தம்பி இல்ல, ஃபர்ஸ்ட் வந்தது ரியல் டாக்டர். அவர் உள்ளார போய்டுவார். போனதுக்கு அப்புறம் தான் அவங்க தம்பியை வந்து அதே மாதிரி இருப்பாங்க. அவரோட குரல் மாத்தி பேச ட்ரை பண்ணுவாரு. கண்டுபிடிச்ச கூடாது, கழுத்தை வெட்டறதுக்குலாம் கழுத்துல அறம் எடுத்து இந்த இடத்துல ஏதோ இம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து பயந்துட்டு டேய் அப்படின்னு. அப்ப கூட அந்த இருட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இடமே இருக்கணும். அதனால அவர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருவாரு. அண்ட் அவர் வருவாரு. அவங்க தம்பியும் வந்து பெருசா என்ன சொல்றது, அவருக்கு அந்த அளவுக்கு இப்ப எனக்கு எப்படி கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. பட் கம்பேர் பண்ணீங்கன்னா தீபக் பையன் பேசின அந்த தெளிவு கூட ராணவோட தம்பி கிட்ட இல்ல. அதன் பிறகு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அப்படியே நான் வந்து ஒரு தெய்வமா பார்த்தேன் உங்களை அப்படின்ட்டு அருணை வந்து சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து கைவலி அந்த அழுகை அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. பட் அவங்க திரும்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ராணவ் கிட்ட நீ ரொம்ப நல்லா விளையாடுறப்பா தங்கம், நீ பேசு. ஏன்னா அப்படி அதாவது அவங்க அம்மாவுடைய வருத்தமே என்னன்னா, கம்பேர் பண்ற மாதிரிலாம் வந்து நீ பண்ணியடா, ஆனா வந்து எப்படிடா பேச மாட்டேன்ற நாய் நீ என்னடா நீ இப்படி பேச மாட்டேன்ற. அவ விஜய் சேதுபதி சார் வந்து உனக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறாரு. அப்படி இருந்த மாதிரி நீ அந்த அதாவது அவங்க அப்பாவுடைய கஷ்டம் என்னட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ரொம்ப மானத்தை வாங்குறாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல நீ ஒழுங்கா பேசுறீங்கிறது தான் அவங்க வந்து திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. நான் வந்து வேற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிருப்பாராம். அவர் வந்து திடீர்னு கேட்டதுக்கு அப்புறம் திடீர்னு கேட்டா அப்புறம் எப்படின்னா எனக்கு பட் ஆக்சுவலி இது ஒரு ஹிண்ட். ஆக்சுவலி இந்த சீன் மட்டும் நமக்கு ஹிண்ட். அவர் லாயரா யோசிச்சு பாருங்க. இவரு ரெடி பண்ண கொஸ்டின் தான் அங்க எதிர்கால கேட்கணும்னா கேஸ் வாங்கணும்னா அதை யோசிச்சு பாருங்க. இல்ல இப்ப அடுத்த வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் சேதுபதி கொடுப்பாங்க. ராயனை வந்து தனியா கூப்பிடுவாங்க, ராணவ வந்து தனியா கூப்பிடுவாங்க. ராணவ நீ இப்ப என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு சார் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ராணவ் அப்படின்னு கேட்டுருங்க, அவர் கரெக்டா பதில் சொல்லுவார் அப்படின்னு வாங்க போல இருக்கு. எனக்கு புரியல. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்பாரா, இவர் 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது அந்த என்னது பசு மாட்டை எடுத்துன்னு போய் தென்னை மரத்துல கட்டினேன்னு முடிச்சு கதையா ஒரு கட்டுரையை முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கு ஏற்ற மாதிரி அப்ப நம்ம வந்து கேள்விகள் கேட்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. தெரியல அவர் அந்த மாதிரியான விஷயங்கள். அதன் பிறகு அந்த கராத்தே கத்து கொடுத்தாரு அவங்க அப்பா எல்லாருக்குமா சேர்ந்து. மஞ்சரி கரெக்டா சொல்லுவாங்க, மைக்க ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தான் வந்து டாஸ்க் பண்ணணும். அவங்க அம்மாவை மைக்க ஒழுங்கா மாட்ட சொன்ன உடனே அவங்க தங்கச்சியை டாஸ்க் பண்ணணும். ஓ டாஸ்க் தானே பண்ணிடலாமே அப்படின்னு போது அவங்க அம்மா மஞ்சரி இனி போய் டாஸ்க் பண்ணுவாங்க. உடனே மஞ்சரிக்கா அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா பிடிக்கல. பிடிக்கலாமா? ஏன்னா நீ கெஸ்டா வந்து நீங்க என்னங்க சொல்றது எனக்கு புரியல. அது அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து முத்து வந்து ஆதரிக்கிற மாதிரி ஏதோ பேசுவார். முத்து நல்லா பண்றீங்க முத்து அப்படின்னு எரிஞ்சு விடுவாங்க அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து மஞ்சரி வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஆமா அவங்க அதுலயே அவங்க ரொம்ப இல்ல பிக் பாஸ் நினைப்பாரு. பிக் பாஸ் மைக் 3 சொல்லிருப்பாரு, நான் சொன்னாலே கேட்காது அந்த மாதிரியான மொமெண்ட் அது. பட் அதன் பிறகு பிக் பாஸ் வந்து மஞ்சரி மைக்க ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். மஞ்சரி டாஸ்க் பண்ண வேண்டாம், மஞ்சரிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க டாஸ்க் பண்ணணும் தான் அதுக்கு அர்த்தம். பட் அவங்க அம்மா வரமாட்டாங்க, டாஸ்க் வந்து மஞ்சரியை பண்ண சொல்லுவாங்க. எல்லாருமா எழுந்து கடைசியில வந்து அவங்க அப்பா கராத்தே பிளாக் பெல்ட் இல்லையா, அதனால அவர் ஒரு மாதிரி அவர் அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணாரு. இந்த கேள்வி கேட்குறீங்களா நீங்க மாட்டடி நீ மூடுறி அப்படின்ற மாதிரி பேசுற பாரு. வாங்க வாங்க குங்ஃபூ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஜூசி எதுக்கு எழுதியிருக்காங்க சொல்லுங்க. சொல்லுங்க முதல்ல எதுக்கு பிராண்ட் நேம் அங்க எழுதிருக்காங்க. பிராண்ட் நேம்னு எழுதினா இப்ப லண்டன் எழுதினா லண்டனா இது. சரி இப்ப நீங்க என்ன பெரிய கமலஹாசன் மாருதின்றது மாருதி மேல எழுதுவே அப்படின்னு அந்த அம்மாவை கேட்பார்ல, அந்த மாதிரி இவரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் சொல்லணுன்றதுக்கு ஐ லவ் யூ எழுதிருப்பாங்க நினைச்சு ஆன்னு கேட்பாரு அவரு. அவங்க அங்க மாருதி எழுதிருப்பாங்க. அது மாதிரி அதுக்கு சொல்ல முடியும் நாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுங்க ஓகேவா. சரி அதுக்கப்புறம் ராணுவ ஃபேமிலி வந்தப்ப ஒரு மாதிரி அல்லு இல்லாம எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் செதறி ஓடுவாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல விஜய் விஷால் சொன்னது நல்லா இருந்துச்சு. ஜாக்கி நாமினேஷனுக்கு கூட நம்ம இப்படிலாம் பயந்து ஓடுனது இல்லை, இது என்னடா இப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு. அப்ப
யாரு ஜாக்லின், இந்த முன்ன வாயன் ஜாக்லின். டேய் எனக்கு தெரியாமலே ஏதோ எனக்கு உள்ளுக்குள்ளார நான் ஏதோ பண்ணிருக்கேன்னு ஒரு பயம் இருக்கு. அவங்க அப்பா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்வாங்க. அதை விட சௌந்தர்யா தான் என்ன கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியட்டா. நம்ம எல்லாரும் இப்படி பின்னாடி நின்னுக்கலான்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் அதை ஆனா அவங்க அப்பா ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியா தான் ஹேண்டில் பண்ணாரு. கேள்வி கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி மட்டும் தான் வருத்தப்படுவாங்க. எங்க அண்ணன் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஒரு எம்பத்திட்டிக்கே இல்லாம நீங்க எப்படி வந்து எங்க அண்ணன் இந்த மாதிரி நினைச்சீங்க. இத்தனைக்கும் வந்து சவுண்ட் அதுக்கப்புறம் மறுநாள் போய் சாரி கேட்பாங்க. ஆமா, அதை அவரும் சொல்லுவாரு ஜாக்கி, ராணுவ சொல்லுவாரு, இல்ல சவுண்ட் சொன்னாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் கூட அவங்க அந்த கேள்வியை கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து எனக்கு அவன் அப்படி பண்ணும்போது அப்படிதான் தோணுச்சு, நான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க எல்லாருக்கும், ஏன்னா நீங்க அழுத அளவுக்கு சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னுவாங்க. அண்ட் அதன் பிறகு மஞ்சரியை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, ராணவ் கிடையாது அப்படின்ட்டா. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், மஞ்சரி தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன், யாராவது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்ஷிதா வந்து மன்னிப்பு கேட்டதை அவங்க அப்பா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லுவார். அன்ஷிதா வந்து மறுநாள் மன்னிப்பு கேட்டதெல்லாம் ரொம்பவே வந்து நிகழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கிளம்புறப்பதான் இந்த பிட்டை போட்டு கிளம்புவாரு. கோலமாவு கோகிலா படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு எல்லாரும் வேற ஜாக்லின் பறக்காதன்ற அளவுக்கு ஏமா நான் இங்கேதாம்மா நிக்கிறேன் போதுமா அப்படின்னு அவங்க. பட் ஜாக்லினோட பெரிய ஆசை என்னன்னா சாரியே அவங்க அம்மா வருவாங்க அதுக்காக தான் கட்டியிருப்பாங்களா. உடனே எனக்கு ரயனா ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கு சாரி கட்டினா போச்சு அவ்வளவுதானே, வேற சாரி கட்டு அப்படின்னுவாரு. சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாலும் ஏக்கம் உள்ளாடும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. தேங்க்யூ. ஓகே, ஸோ இதன் பிறகு வந்து இவங்க ஃபேமிலி கிளம்பிடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பவித்ரா போகும்போது அவர் வந்து கராத்தே வணக்கம்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆமா, ஓகேவா. பவித்ரா வந்து அவங்களோட வீட்டுல இருந்து வருவாங்க. உண்மையிலேங்க பவித்ராவுடைய அண்ணா இல்ல தம்பி வைஃப் வந்தாங்களா இல்ல அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப ஒண்ணும் இல்ல, நேத்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு வீடியோ போடுறாங்க. அது கமலஹாசன் கம்பெனி யாருக்கும் தெரியாதா? எதுக்கு வந்து அதுல வந்து போடுறாங்க மிஸ்டர் கமலஹாசன் சிங்கீதம் சீனிவாசராவ் பேசுற போடும்போது யார் ரகுமான் தெரியாது, எதுக்கு பேர் போடுறாங்க? அதுதான் அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒண்ணு இப்பொழுது ஏதோ ஒன்று சொல்லணும், வந்து பிக் பாஸ் சொல்லணும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஏனி மாடுனா நோனி மாடு நம்ம புரிஞ்ச கூடாதுல்ல, யாரோ என்ன உறவா கூட இருந்துட்டு போட்டோம். நம்ம அது வந்து நீங்க கிளாரிட்டியா சொன்னாதானே அது தெரியும்னு வச்சுக்காங்க. ஏன்னா 24/7 பார்த்தா கூட கொஞ்சம் இடத்துல தெரிஞ்சிடும். இப்ப இவங்க என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு அது உண்மையிலே புரியல. அவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பவித்ரா சோ பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்குன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா வந்து முத்து சொல்லுவாப்ல ஜாக்லின், நான் இது எங்க அம்மாக்குன்னு நினைச்சது தெரியுமா, நான் கூட தான் என் தங்கச்சி அது பிள்ளைய கூட்டு வரும்னு பார்த்தேன், அதுவும் நானும் ட்வின்ஸ் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி முத்து ஃபீல் பண்ணுவாரு. எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. நாளைக்கு தான் வந்து ஜாக்லின் ஃபேமிலி, முத்து ஃபேமிலி, அருண் ஃபேமிலி, அப்புறம் யாரு ஜெஃப்ரி ஃபேமிலி. ஆனா வந்து இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன் ஜாக்கி, ஃப்ரெண்ட்ஸையும் வர வைக்கிறாங்களாமே. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களான்னு தெரியல. பட் அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாம். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ன்ற போர்வையில வராங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் வரதா நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா, எனக்கு வந்து அருணோட ஃப்ரெண்டை விட சௌந்தர்யா ஃப்ரெண்டை நான் ரொம்ப எதிர்பார்த்திருக்கேன். டே அடைகளா அப்படிங்கிற மாதிரி. ஒரு இது பவித்ரா சொல்லுங்க. பவித்ராவோட ஃபேமிலி யாருன்னு தெரியல. ஒரு குட்டி பையன், அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்தாங்க. அவங்க பெருசா கரெக்டான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது பவித்ராக்கு. பல கொலகலன்னா அந்த பையன் ஆனா சொல்லிச்சு, நீ வந்து கேப்டன் ஆகணும் நான் எதிர்பார்த்தேன், நீ பண்ண அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து நிறைய பயம் இருக்கு, என்னவா போயிடுமோ எதுவா போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. பட் அவங்க கடைசியா ஒரு தூக்கி ஏதோ சித்தப்பா பையனா தம்பியா அண்ணனா தெரியல, ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு வந்து புரியல. அதன் பிறகு வந்து
அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முரண்பாடு யாருக்கிட்ட அப்படின்றப்ப மஞ்சரி தான். என்னங்க நீங்க, அதாவது ஒரு முட்டை போடலாம், 2 முட்டை கொடுக்குது, அதை வேற கீழே போட்டு அதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க அவளோட டாப்பா இருந்தா அப்புறம் நாங்களும் அது மாதிரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது, அவ்வளவுதான். அதுல அவங்க எனக்கு முட்டை கூட என்னால ஏத்துக்க முடியும், ஆனா மிளகா என்னால சுத்தமாவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதோட சோ இதுல இன்னொரு விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சௌந்தர்யா பத்தி இன்னும் நீங்க விளையாடவே ஆரம்பிக்கலங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணன். எனக்கு அதையும் ஒரு அண்ணன் அந்த முறையில நான் வந்து இப்போதைக்கு சொல்லிக்கிறேன், அதையும் வந்து கரெக்ட் பண்ணுங்க. சோ அந்த ஃபேமிலி வந்துட்டு கிளம்புவாங்க. இப்போ நீங்க லாஸ்ட் வந்து அன்சி ஃபேமிலி ஜாக்கி, அன்சி ஃபேமிலி முன்னாடி சில கமெண்ட்ஸ் படிச்சுட்டு போனா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். 63 minutes. லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஆமா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் லாஸ்டா இருக்கிற கோல்டன் ரூல் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ வந்து முக்கியமான கமெண்டா வந்து சாய் மாதவன், அதாவது எப்படி வந்து நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட், அதாவது கீர்த்தி கேட்டிருக்காங்க. ஹலோ ஜாக்கி அண்ட் சுதா மேம், ஹவு டு யூ ஹேண்டில் அ ஃப்ரெண்ட் ஹூ புட்ஸ் யூ டவுன், ஸ்பீக்ஸ் பிஹைண்ட் யுவர் பேக் and shows jealousy? Should you continue the friendship or let it go? அப்படின்ட்டு let it go நகர்ந்துருந்தங்க. அதாவது ஆனா ஒண்ணு, நீங்க நகர்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகு அப்படின்ட்டு பத்மினி கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்திருக்கேன் ஜாக்கி, love you or like a book. In fact, I have changed myself after following you. Example, நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகு and many other things அப்படின்னு பத்மினி சொல்ல. அந்த உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு மூமெண்ட். இதுக்கப்புறம் அதில் நீங்கள் பேசி ஒன்றுமே விலைக்கே ஆகாது. இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாம வந்து வேற மாதிரி ஒரு யோசனையில இருந்திருப்போம். பட் அவங்க நம்ம கிட்ட வேற மாதிரி இருக்கிறப்ப வெளியில வர்றது கஷ்டமானு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் அதை ஒரு தடவை நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழகுதல். அப்ப இதை வந்து என்னன்னா, அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓடிட்டே இருப்போம் யாருக்காவது, அவங்க வந்து நம்மளை வந்து இக்னோர் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, அப்புறம் நம்ம இல்லாமே வாழ்வோம், அப்புறம் அப்படியே பழகிடும் அது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அதை பத்தி கவலையே படாம போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் டெய்லி வந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம கூட பழகுவாங்க, கொள்ளுவாங்க, டக்குன்னு முதுகுல குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸில். ஆனால் திரும்பவும் காஃபி வாங்கி தான் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் அதுதானே பண்ணாங்க ஜாக்லின். நீங்க ரொம்ப சிம்பிளா. ஆனால் இப்போ ஜாக்லின் கிட்ட அவங்க ஜாக்லின் வந்து சவுண்ட் கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் நகர்ந்து போனாங்களா இல்லையா, நகர்ந்து போய் முத்து மஞ்சள் பக்கமா போனாங்களா இல்லையா. நீங்க இன்னொரு விஷயமா என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்கள வந்து நகர்த்துறதே எப்படின்னா, ஃப்ரெண்டுங்கிற கட்டத்திலே நகர்த்தி வச்சா. இப்ப நீங்க திடீர்னு வந்து டெய்லி வர ஆஃபீஸ்க்கு எப்படி பேசாம இருக்க முடியும்? பாப்பா எப்படிடா இருக்க? ஓகே, நம்ம முதல்ல வந்து நான் நல்லா இருக்கேன் தெரியுமா, நேத்து ஜாக்கி என்ன தெரியுமா பண்ணாரு, கழுத்திலே போட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அந்த உங்களுடைய பர்சனலை ஷேர் பண்ணும்போது தான் நீங்க அந்த ஃப்ரெண்டுங்கிற கட்டத்துக்குள்ளார வரீங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பர்சனல் முதல்ல எனக்கு தெரியல, நான் மோஸ்ட்லி யாருக்கிட்டையுமே என்னுடைய பர்சனலை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றதுக்கே ரொம்ப யோசிப்பேன். அதன் பிறகுதான் அந்த பர்சனலி எனக்கு ஃபேமிலி இந்த ஒரு விஷயங்களை வந்து நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிச்சேன். குளிர்ல சுருங்கி போனதெல்லாம் கூட சொல்லுவாங்க அப்புறம். சொல்லுங்க. இல்ல அப்படிலாம். சரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல வரேன் நான். ஸோ அதை முதல்ல செய்யுங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா முதல்ல நீங்க நகர ஆரம்பிங்க அவங்க கிட்ட. அது ரொம்ப கஷ்டம், ஆனால் நகர்ந்துருங்க, அது பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு விஷயமா யோசிச்சுக்கிட்டே, இதை பற்றியே புலம்பிக்கிட்டு, இதை பற்றி இதுக்கான ஒரு முன்முடிவுகள் எடுத்துக்கிட்டு, நான் நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னேன், சமாதானப்படுத்தி போனாமலே நம்ம இல்லை இன்னைக்கு அவ அந்த பக்கத்துல இருந்தனால இப்படி நடந்துட்டா, இல்லைன்னா கரெக்டா இருந்திருப்பா, வேண்டான்ற அந்த சமாதானமே நமக்கு வேண்டாம். நம்ம மனசு கரெக்டா தெரியும், நகர்றாங்க, நம்மளை இப்படி ட்ரீட் பண்றாங்க, நம்ம முதுகுல குத்துறாங்கன்னு தெரிஞ்சா ஒதுங்கிடுவது நல்லது. தட்ஸ் ஆல். அது நகர்த்துறதே வந்து தெரியாம நகர்த்துருங்க, அதுக்காக வந்து வெட்டிட்டு மங்கமாயிரம் வேலை. நீங்க அதுல இருந்து நகர்ந்துருங்க, அவங்களுக்கே அது தெரியும், நீங்க எவ்வளவு நகர்ந்துருக்கீங்க, எவ்வளவு தூரம் எட்ட நகர்ந்துருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அது அவ்வளவுதான். அதுதான் பத்மினி அது கூடவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க நிறைய பீப்புளுடைய லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ போத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட்
பவானி பாட்டை நீங்க நல்ல வேளை பாட்டீங்க. நானு ஃபர்ஸ்ட் பவானி வந்து ஒரு ஒரு இந்த இதை வந்து பாட வந்து நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். மார்பினில் நானும் தான் என்ன பாட்டா இருக்கும் அதேதான். இவங்க வேற மேம் ப்ளீஸ் சிங்னு வேற போட்டிருந்தாங்க. இது என்ன பாட்டுன்னு நமக்கு வரலையே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சு. நன்றிகள் நீங்க பாடினதுக்கு. நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுங்க. உங்களை வந்து சரௌண்ட் வித் யுவர் செல்ஃப் வந்து ஒன்லி லிஃப்ட் யூ ஹையர். யாரு நல்ல பாசிட்டிவா இருக்கிறவங்களோட வந்து சரௌண்ட் பண்ணிக்கங்கன்னு அமுதாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. கௌரி செழி வந்து டால்டா வந்து அருணுக்கு வந்து இந்த லேபருங்கிறது எப்படி வந்து பதிஞ்சிச்சோ அந்த மாதிரி உங்க மனசுலயும் பதிஞ்சிருச்சோம். ஓகேங்களா. அதனால அந்த ஆமாண்டா டால்டாவை விட்டு நீங்க வெளியில வாங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம். இப்ப டிபெண்டன்ட் மாதிரி அதையும் ஒன்று சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. வச்சுக்கங்க. அதேதான். ஓகேவா. ஜாக்கி நீங்க படிச்சிட்டீங்க கீர்த்தியோட விஷயத்த. பத்மினி வந்து படிச்சிட்டோம். இந்தியன் பியூட்டி கேட்டுறாங்க. ஹாய் ஜாக்கி, ஹூ டு யூ திங்க் த வின்னர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மாசத்துல வந்து கரு ஆனா பெண்ணா பாக்குறது தடை செய்யப்பட்ட விஷயம். அது பிறக்கும் போது தான் தெரியும் அது என்னன்ட்டு. அதனால நம்ம முன்னாடி நம்மளால சொல்லவே முடியாது. ஓகே ஃபைன். அண்ட் பத்மினி உதயகுமார் சொல்லியிருந்தாங்க, ஐ திங்க் அட்லீஸ்ட் ஜெஃப் இஸ் பிளேயிங் அண்ட் டூயிங் சம்திங். தே ஷுட் ஜென்யூன்லி சென்ட் ராணவ் ஹோம். இட் வில் பி சோ அன்ஃபேர் இஃப் ஹி மேக்ஸ் டு த ஃபைனல்ஸ் அப்படின்னாங்க. ஆமா அன்ஃபேர் தான். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொசைட்டிலேயே நடக்குது இல்ல. டிசர்விங் இல்லாதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கோம்ல. ஒரு வகையில வந்து யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் இல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, பிக் பாஸ் என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு. அப்ப நீங்க இப்படி சொசைட்டில வரும் இல்ல அப்படிம்பாங்க. நம்ம கிட்டே நமக்கே லெசன் எடுப்பாங்க. பட் இத மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து அதை கடந்துடலாம். அவ்வளவுதான். அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிலாரியஸ் காமெடி ஃப்ரம் ஜாக்கி அபவுட் கராத்தே சீனை பத்தி உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்களாம். அண்ட் அப்படியே சாய் மாதவன் வந்து பிளாக் பெல்ட் வந்து ராசியப்பன் பாத்திர கடை. ஷியாம்குமார் சொல்லியிருக்காங்க, பவித்ரா ஃபேமிலி வந்து சித்தி பையன். ஆக்சுவலி அது தம்பி. சித்தி பையன் தம்பி. என் தம்பி. அண்ட் கொஸ்டின் வந்து எனக்கும் இலங்கேஷ் கேட்ட கொஸ்டின் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அதாவது ராணவ எப்படி டிடிஎஃப் பிளே பண்ண முடியும்? லெகமெண்ட் ஏர் இருக்கு. 3 வாரம் கழிச்சுனா கூட அவரால் பிளே பண்ண முடியாது. ஒரு நிறைய நாள் ஆகும் ஸ்போர்ட்லாம் பிளே பண்ற அளவுக்கு. அப்ப வந்து இத பத்தி உங்களுடைய பர்செப்ஷன் என்ன ஜாக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, பணம் பாதாளம் வரை பாயும். அவ்வளோதான். இந்த செல்வி அவர்கள் வந்து போஞ்சூர் சொன்னாங்க, யூ கைஸ் ஆர் சம்திங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு முருகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அண்ட் இஸ் இட் ட்ரூ தட் அர்ச்சனா கமிங் திஸ் வீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் அருண்? அதுக்கு இலங்கேஷும் பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது விஜய் டிவி ஃபேவர் ஃபார் ப்ராடக்ட் அருண் அண்ட் விஷால். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் மேட்டர். அதே மாதிரி வந்து சௌந்தர்யாவுடைய தம்பி வந்து நீ என்ன அது ரியாக்ஷன் எல்லாம் பண்றேன்னு மிரட்டினாங்கன்ட்டு. அது வந்து அந்த பொண்ணு அப்படிதான் பண்ண போகுது. ஆனா சும்மா கேட்டாருன்னு வச்சுக்காங்களேன். இல்ல அதே மாதிரி அவர் சொன்னதும் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஜான்ல வரேன், பொங்கலுக்கு வரேன்னு அதை மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா தான் சொன்னாங்க. அண்ட் நிறைய பேரோட கமெண்ட் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க யாரோ பெரிய படிச்சிருந்தீங்க, எனக்கு அது எதுவுமே தெரியல. நான் ரொம்ப முன்னாடியே படிச்சுட்டு வந்தேன். ஓகே. நாகூர் கனி அவர்கள் வந்து சூப்பர் சொல்லியிருந்தாரு. சரி, 70 நிமிஷம் ஆயிடுச்சு. டக்குன்னு நீங்க இதை சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு ஃபேமிலி தான் ஜாக்கி. கடைசியா வந்த ஃபேமிலி யாருன்னா அன்ஷிதாவுடைய ஃபேமிலி வருவாங்க. தெய்வம் தந்த பூவை பாட்டு போடுவாங்க. பாடும்போது வந்த உடனே அவங்க அம்மா வந்து அருணுக்கு தான் ஹக் பண்ணணும் அப்படின்னுவாங்க. சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. உடஞ்சு உட்காந்துருக்கான் புள்ள, போய் ஒரு அக்க பண்ணி சமாதானப்படுத்துங்க அப்படி சீரியல்லாம் வாய்ப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஓகே. அன்ஷியோடைய ஃபேமிலியில வந்து நல்லா இருந்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயம்னா, அன்ஷி வந்து அவங்க அண்ணா கிட்ட சாரி கேட்பாங்க. ஒரு இடத்துல நான் வந்து கூட நின்றுருக்கணும், அங்க நிக்க முடியல, அதற்கு சாரின்ட்டு. உண்மையிலேங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு என் தம்பி கிட்ட நடந்தது. அந்த இடத்துல நான் எப்படியாவது ஃபைட் பண்ணி அவனுக்காக நின்று இருந்திருக்கணும். ஆனா நான் நிக்கல. அப்ப இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் வேற எந்த தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல நம்ம நின்று இருந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காகவே விட்டு போற மாதிரி ஆகுது நிறைய இடங்கள். அத வந்து இதுக்கு அந்த இடத்துல நம்ம நீ கரெக்டா நின்றுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீலை தான் அன்ஷிக்கிட்ட எனக்கு தோணுச்சு. மைட் பி அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பட் அந்த ஃபீல் எனக்கு வந்து சொல்ல முடிஞ்சது. And Shahnaz Khanuடைய கமெண்ட் வந்து, ஹாய் அண்ணா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஐ ஹவ் காட் செலக்டட் டென்டிஸ்ட்ரி. சூப்பர். Dentistry got the offer letter yesterday, starting next year in Melbourne. Age is just a number to achieve your dreams. Thanks for motivating me. ஷனாஸ் வாழ்த்துக்கள். உண்மையிலே ஏஜ் ஜஸ்ட் a number தான். ஏன்னா
இவங்க மஞ்சு வாரியர் வந்து ஒரு பேட்டியில சொல்லுவாங்க, ஆமாங்க. அப்பெல்லாம் வந்து 35 போனாலே வயசாயிடுச்சுன்னு நம்மளே சொல்லியிருக்கோம். இப்ப நான் எனக்கு வந்து 42, 43, 45 சம்திங். இப்போ வந்து இது வந்து என்னது, இன்னும் நம்ம நல்லா போறோம் வரோம், பைக் ஓட்டுறோம், எல்லாம் செய்யறோம், நம்ம எதுக்கு நம்ம அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருதுனால அது I'm waiting for my 50s ஃபிஃப்டிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அதனால glorify it. அது வந்து மோட்டிவேட், நம்ம இந்த சேனல் மூலமா நம்ம நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்றோம். ஏன்னா நான் இன்னைக்கு சொந்த தான் காலில் நிற்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து பொது விஷயங்களை புரிஞ்சுக்கணும், எஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமா இருக்கணும், வேலைக்கு போகாம இருக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு சொத்து பத்துகள் இருந்தாலும் வேலைக்கு போகாம இருக்கவே கூடாது. மனிதர்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பெரிய பெரிய உயரங்கள் அடையணும், உங்க சொந்த காலில் நிற்கணும். அதுதான் நம்ம வந்து நிறைய இப்போ சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஸோ அதில் வந்து மோட்டிவேட்டிங் ஆகி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சனாஸ். இன்னும் நிறைய உயரங்களை அடைய, நிறைய வெற்றிகளை பெற, துறையில் வந்து நிறைய சாதிக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். கண்டிப்பாக கோ ஃபார் பிளேசஸ். ஓகே, சரிப்பா. ஸோ அன்ஷி ஃபேமிலி வந்து விஜய் விஷால் வந்து ரொம்ப நல்லா பண்றாருன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அன்ஷியுமே அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் வந்து போன வாரம் அதுக்கு தான் அவர் அவ்வளவு திட்டிருப்பாரு, எப்படிப்பா நீ அப்படி சப்போர்ட் பண்ணலான்ட்டு. ஆனா வந்து அவர் திட்டும் போது என்ன சொல்லிட்டாரு, உன்னை திட்டலமா அந்த பையனை தான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அதனால வந்து அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எங்க அண்ணா முன்னாடி நான் உனக்கு சொல்றேன், சாப்பாடுனா கூட நீ எனக்கு வச்சிட்டு இருந்திருப்ப, ஸோ அதனால நான் இதற்கு வந்து உனக்கு வந்து தேங்க்யூ சொல்றேன் அப்படின்வாங்க. பட் விஜய் விஷால் நல்லா விளையாடுறதாவும், ராயன் வந்து அவருடைய பாயிண்ட் எல்லாம் வந்து டக் டக்குன்னு வைக்கிறாரு அப்படின்னு அவங்க அண்ணா வந்து சொல்லுவாப்ல. ஜாக்லின் நீங்க ரொம்பவே நல்லா விளையாடுறீங்க அப்படிங்கறதையா இருக்கட்டும். அண்ட் ராணா வந்து ஒரு ஹைட்ரஜன் பலூன் மாதிரி, அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ராக்கெட் மாதிரியா, ராக்கெட் வேகத்துல போயிருவாங்க, பட் திரும்பி எங்க போய் விழுன்றதுதான் தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாமே கிண்டல் பண்ணாங்க, என்ன ஆச்சு உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் பேசவே மாட்டாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னுவாங்க. அவங்க அம்மா சொன்ன பதில் நல்லா இருக்கும், இது ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீங்க பேசிதானே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நல்லா இருந்தது. அண்ட் வருத்தங்கள் யார் மேல அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க மஞ்சரியை தான் சொல்லுவாங்க. ஜாக்லினை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஜாக்லின்ட்ட வந்து என்ன, அன்ஷி வந்து இப்படி கிடையாது, அன்புன்னு தான் சொல்லி நீங்க வந்து அன்ஷி பண்றதா சொல்றீங்கல்ல, அவ அப்படி கிடையாது, அன்ஷி வந்து ரொம்ப நல்ல டைப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. அண்ட் அவங்க அண்ணா வந்து மஞ்சரியை தான் சொல்லுவாங்க, அந்த கேம்ல கூட வந்து அவ இப்படி பண்றா அப்படின்லாம் சொல்றீங்களா, அவளோட இயல்பு எப்படிதான் அப்படின்னு ஒரு விஷயத்த அப்புறம் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன எல்லாம் எதுவும் சாப்பாடுலாம் வரும். பர்கர் அமிச்சிட்டாரு போல இருக்கு. பட் லைவ்ல பார்த்த ஒரு சில கிளிப்ஸ்ல என்னன்னா, ஜாக்லின் ரொம்பவே வருத்தப்படுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் அம்மா வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கே வந்து நக்கல்லாம் விட்டுருந்தாங்க. இப்ப என்ன அவங்க அண்ணா வீட்டுல இருந்து வராமலா போடுவாங்க, ஏன் இவ்வளவு சீன் அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது இல்ல 75 நாளா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், அந்த வலி என்னங்கிறது. ஏன்னா நான் இங்க இருக்கும்போது கூட யாரோ வந்து சொன்னாங்க, இங்க இருக்கும்போது இல்ல, நான் சைனா போயிருக்கும்போது அந்த 10 நாள் கேப் இவங்க வந்துருவாங்க. 10 நாள்ல வந்து இவங்களும் அணி அங்க வந்துடுற பிளான்ல இருந்தாங்க, 5 நாள்லயே வந்துட்ட பிளான்ல இருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே சொன்னாங்க, அது என்ன இப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, அங்க பிபி பண்ணாங்க இவங்க, அப்ப இப்படி ஃபீல் பண்ண முடியுது அப்படின் பொழுது, அந்த டிராவலா 3 பேரா இருந்தவங்க எங்க 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் அது எந்த அளவுக்கான ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். இப்ப இன்னைக்கு இவங்க டிபெண்டன்ட் எல்லாம் விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட, போன வருஷம் இதே வருஷத்துல இந்த 6 மாசம் வந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு வருத்தங்கள். I never forget those days. அதேதான். அது வந்து ஒரு பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம், தூரம் வந்து அப்படியே நம்மள வந்து கிட்டக்க கூட்டு வந்துரும், ஒரு மயிரும் கொடுக்காது. ஆமா, சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல மேடம், அதுதான் உண்மை. வாயில வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியுமா? அது வந்து டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எல்லாருக்கும் அது வந்து சரியாயிருமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் காதலின் ஜாடை எல்லாம் கண்ணழகிலே, கோவிலின் தேரழகோ முன்னழகிலே, கனியே மனம் மயங்க மயங்க வருவாய், சுவை பெருக பெருக இளமையின் நளினமே, இனிமையின் உருவம் மலர. சரி வாங்க. சூப்பர். ஓகேவா? ஸோ இவங்க ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்கும் பர்கர்லாம் கொடுத்ததுலையும் சொல்லியாச்சு இல்லையா,
அதன் பிறகு வந்து ஷனாஸ்க்கு வந்து எல்லாருமே கங்க்ராஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாகூர்கனி வந்து குட் மார்னிங் சொல்லியிருந்தாப்ல. மலேசியால இப்போ வந்து 5 மணி ஆயிடுச்சான் காலையில. அண்ட் யாமினி செல்வம் வந்து மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருந்தாங்க, நன்றிகள். பத்மினி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி வாட் அ கிரேட் அனாலிசிஸ் அபவுட் பியூட்டி பிரிவிலேஜ். இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பீப்புள் voted a candidate only because of beauty privilege and then after அம்மா privilege. Hope you got it அப்படின்னு. எஸ் பத்மினி, நான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி சீசன் ஆரம்பிக்கும் போதே பியூட்டி ப்ரிவிலேஜில் சௌந்தர்யா எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த விஷயத்தில் நாமளும் ஐ மீன் என்னையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து அப்படியே இதுவாகவே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள் சில கிரைட்டீரியா வச்சு தான் பேசுகிறோம். ஆனால் ஓவராலாக நம்மளுடைய மென்டாலிட்டி என்னன்னா, வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன், கருப்பா இருக்கிறவன் போய் சொல்லுவான். அதுதான் ஒரு நான் அந்த மாதிரியான நிறைய இருக்கும். சப்போஸ் ஒரு ரூம்ல நம்ம கண்ணெதிர்க்க வந்து பணம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை யாராவது ஒருத்தவங்க கூடயே வெளியே போயிடுவேன். என்ன போக போகவே மாட்டேன். எங்கேயாவது போச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் சொன்னா, ஆமா சார் தெரியும் சார், அவன் பண்ணுவான் சார் அப்படின்னு அது ரோட்ல போறோம்னு சொல்லிட்டு போவான். நம்மளை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. பார்த்ததுமே அவனே ஒரு ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு போவான், ஆமா சார் அவன் செஞ்சிருப்பான் சார் அப்படின்ட்டு. ஸோ அதனால இது வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கணும்னு வச்சுக்காங்களா. அதுதான். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபிநயா எல்லாருமே அவங்க ஷனாஸ்க்கு 100% ஜாக்கி சார் வெல் செட் அபவுட் பீயிங் இண்டிபெண்டன்ட். எஸ், இண்டிபெண்டண்டாக இருக்கிறதுல என்னன்னா, ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறது கூட உங்கள் கை காசை போட்டு செலவு பண்ணும்போது அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் யாரோ ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் இன்னும் வேலைக்கு போகலை. நான் ரொம்ப ஐ மீன் நானும் உங்களை மாதிரி டிபெண்டாக வந்திருக்கிறேன். கையில் வந்து இந்த செலவுலாம் வேலைக்கெல்லாம் போய் செலவு பண்ணி இப்போ வந்து ஒரு மாதிரி கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அது வந்து இத்தனைக்கும் வெல் டு டூவா புரிஞ்சுக்கிட்ட புருஷனாகவே இருந்தாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்துன்றதுக்காக சொல்கிறேன். என் ஒய்ஃப் என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ எந்த வேலையுமே செய்ய வேணாம்னு தான் சொன்னாங்க. நீ எந்த வேலையுமே செய்யாத, உனக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் சாப்பாடு நான் வேலைக்கு போய் உன்னை பார்த்து என் பொறுப்புன்னு தான் எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்காக நான் சும்மா உட்காரல, எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை நான் உருவாக்கினேன். அதுதான் வளர்ச்சி. இப்போ எங்கள் அப்பா வந்து அப்பன் பேரை வந்து கைத்தறியாக உபயோகப்படுத்தாத அப்படின்னு சொன்னார். நீ என்ன பேர் வைக்கிறது, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜாக்கி சேகர்னு பேர் வைக்கிறேன். தனசேகர்ன்ற பேரை ஜாக்கி சேகர்னு வச்சுக்கிட்டேன். அப்படி தான் எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே நான் இறங்குனதுக்கு அப்புறம் என்னை எல்லாருமே இப்போ வடமலை என்ன கூப்பிட்றாங்க, மிஸ்டர் வடமலை, மிஸ்டர் வடமலை அப்படின்னு கூப்பிட்றாங்க. எஸ், ஏன்னா இங்கே வந்து சர்நேம் ரொம்ப முக்கியம். தனசேகரன் வடமலை ஃபுல் நேமு, வடமலைன்னு தான் கூப்பிட்றாங்க. எங்கள் அப்பா இருக்கார் பாருங்க, பயங்கரமான ஆள் அவரு. எஸ், சொல்லுங்க. ஓகே. ஸோ அதனால் 2 பேருமே வேலைக்கு போகணும். 2 பேருமே போகும்போது அது நல்லா இருக்குன்றதுக்காக சொன்னால். அதனால் எஸ்பெஷலி முக்கியமாக பெண்கள், அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வரும். நாத்தனார்லேருந்து, மாமியார்லேருந்து, குழந்தைய முன்னாடி வச்சு ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே வரும். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் கழிச்சு நான் சமயக்கட்டுக்கு போனதுலேருந்து, கூட வந்து நிற்கிறதுலேருந்து, ஒரு பார்ட்னர்னா அந்த சப்போர்ட்டிவாக இருக்கணும், கூடயே இருக்கணும், எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும், செய்யணும். இதுதான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். எஸ். இல்லை, அதுக்கு ஷனாஸுடைய கமெண்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் கைஸ், மை ஹஸ்பண்ட் பீயிங் அ டாக்டர், ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் 15 years and I was missing something in my life. Yes. I am 43 years and my son is in university. Super. Your videos was an eye opener. Thank you Shanas. Super. Okay ma. உண்மையிலே this is the proud moment for me, for us. ஏன்னா அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ கூட வந்து என் பொண்ணுகிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட்டா கேட்கும்போது, உனக்கு இந்தியா பிடிக்குதா யூகே பிடிக்குதா, இந்தியா இல்லை பைதாவும் பிடிக்குது, அதாவது மாடல் மாதிரி பசங்கள்லாம் ஃபிலிமில் பார்த்ததுக்கு இங்கே எல்லாமே வந்து என்னது ஸ்கூல் ஃப்ரெண்டாகவே இருக்கிறான்றதுதான் இந்த ஊர் பிடிக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த மாதிரி ஏன் வந்து அப்படி பேசுகிறோம் கொள்கிறோன்னா, அவங்க கூட நம்ம வந்து ஒரு நட்பு ரீதியாக பழகி அப்புறம் சொல்கிறது ஒரே ஒரு தான், நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சாதிச்சதுக்கப்புறம் நீ எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உன்னுடைய பொறுப்புகள், அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்களா தேங்க்ஸ், அதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். நல்வழிப்படுத்துறதுன்றத விட கமல் சொல்கிறது தான், இந்த போன்சாய் மாதிரி வளர்க்காம பேம்பூஸ் மாதிரி வளர்த்து லைட்டாக கழிச்சு விட்டா போதும். தட்ஸ் ஆல். அதுதான் நம்ம சொல்கிறது. ஷனாஸ் வந்து 43ல் வந்து அது வந்து இதுதான்
இப்போ போய் நீங்கள் சாதிக்கிறது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதுதான். எஸ், சூப்பர்மா வாழ்த்துக்கள். ஸோ யாமினி வந்து சொன்னாங்க சவுண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, லைவ் பார்த்தேன், அவங்கள வந்து ஓட் கவுண்டர் ரொம்ப ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி சொன்னது என்னன்னா, அர்ச்சனா வந்து தான் கிளைமேக்ஸ் தான் வச்சிருப்பாங்க பிபி, அவங்க வந்து எல்லாரையும் பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த முரண்பாட சொன்ன பின்ன மற்றவங்க வந்து விளக்கமே சொல்ல விடாம வந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீநிதியோட கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட். ஜஸ்ட் அ சஜஷன், why don't you both complete the BB review first and then start focusing on comments அப்படின்றாங்க. இல்லைங்க, அது இதோடய வரும்போது தான் அது நல்லா இருக்கும். இது மட்டுமே படிக்கணும், நிறைய பேர் கமெண்ட் மிஸ் ஆயிடும். நம்மகிட்ட வர்றதே வந்து அந்த இதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பாயிண்டா இருக்கிறத சொல்றது தான் அது. இது தொடர்ந்து அதே பேசிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த இன்ட்ராக்ஷன்ஸே. ஓகே, அவங்க ஒரு கமெண்ட் நம்ம பார்ப்போம், ஒன்றும் இல்லை, வந்தது பவித்ராவுடைய ஃபேமிலியிலேருந்து வந்தது யார் எனக்கு தெரியாது, புரியல, அந்த நேரத்தில் கொஞ்சம் இது டிஸ்ட்ராக்ஷன், ஸோ டக்குன்னு கீழே ஒரு கமெண்ட் அதை பற்றி பேசுகிறோம் கொள்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சொல்லுங்க. சோ thank you for your suggestion suggesting. yes, அதுக்கான விஷயம். thank you. ஃபில்ம் எலைட் சொல்லிருந்தாங்க, ஃபேமிலி வீக்ல பார்க்கறது இல்ல, உங்க ரிவ்யூ தான் பார்க்கறேன், பிகாஸ் ஃபேமிலி மேல இருக்கிற பாசத்துல மிக்சர்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஓல்டு சீசன்ல. ஓகே, அண்ட் இலங்கேஸ்வரன் கங்கரா, எல்லாருமே ஷனாஸ்க்கு திருப்பி கங்கரா. சந்தோஷ்குமார் அவர்களும் வந்து லைக் பண்ணிட்டு, ஆமா அந்த லைக் நம்பர்ஸ் ஏன் இன்க்ரீஸே ஆகல, 278க்கு 171, எப்ப பாரு அந்த 100 பேர் யாரோ ஜாக்கி, 100 பேரை கண்டுபிடிக்கணும் நம்ம. அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது இவன்லாம் ஒரு ஆளு மயிறு, இவன் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்புறம் திரும்ப வந்து சஜஷன், ஓ இந்த மாதிரி அப்ப அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் 3ஆம் நாள் அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஒரு கனெக்ட் ஆகி, சார் என்னதான் தூக்கினோம் பேசுறான், என்னதான் பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க, எடுத்ததுமே வந்து நீங்க என்ன லவ்வே சொன்னீங்க பொறுக்கி அப்படின்ற மாதிரி தான் அந்த பங்க்லாம் வச்சுக்கிறதுக்கு தேவர் மகன்லாம் வச்சிருந்தேன். அதுதான் அதுக்கப்புறம் அது அப்படியே பார்க்க அது மாதிரி வந்து கமெண்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். We proudly present we proudly present Jayalakshmi Mohan, Jackie Segar for you அப்படின்ட்டு. Thank you Patman. அது பத்மினி சொல்லவும் சொல்லியிருந்தாங்க, பார்த்துக்கோங்க ஜாக்கி, யூ ஹவ் சேஞ்ச்டு பீப்புள்ஸ் லைஃப், அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பூவாசம் புறப்படும் பெண்ணை பூ நான் வரைந்தால், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தால், உயிரற்றதெல்லாம் உயிர் கொல்லும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. ஒரு பிரேக்குக்காக பாடினேன் ஜாக்கி, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். என்ன எழுதினீங்க இப்ப? இல்ல, நான் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்நிய பாட விடுங்க நீ உங்க கமெண்ட் போட்டு, அது எதுக்கு எனக்கு அந்த பாவம், அதனாலயா அதனால உடனே வந்து இப்படி எழுதி டாக்குமெண்ட் கையெழுத்து போடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க. நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா, சரி. அமுதா விஜய் தான் சொன்னாங்க, ஆஃப்டர் அன்ஷிதா ஃபேமிலி லெஃப்ட் ஜாக்லின் வாஸ் லோ அண்ட் இன் டியர்ஸ். கரெக்டா மோப்பம் பிடிச்சு இந்த முத்து வந்துட்டாரு, எப்படிதான் ஸ்மெல் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இல்ல அவங்க டவுனான பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லைங்க, அதுதான். அண்ட் எதுக்கு நேற்று யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக சொன்னாங்களே, இல்லை என் ஃபேமிலி தான் வந்திருக்கு பிக் பாஸ், எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஜோதிலட்சுமி அவர்களும் வந்து மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன் 2 types of parents and parenting இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. One who points out their mistakes and bring them in light, and someone who justifies their actions. உண்மை, கரெக்டான விஷயம். இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுடைய தவறுகளை சொல்லி கொடுத்த பேரண்ட்ஸா வந்து அந்த பசங்க தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க அப்பா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு, ஆனா நான் இன்னைக்கு ஒரு டிசிப்ளினா ஒரு பொருளை எடுத்துல வைக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்றதுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான். ஐ எம் ரியலி ப்ரௌட் டு சே வடமலை பையன் அப்படின்றத நான் திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். எங்க அம்மா அது மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, உதச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். அதுதான். அதான் ஜோதிலட்சுமி சொல்லியிருந்தாங்க, சௌந்தர்யா ஃபாதருக்கு வந்து ஒரு சல்யூட், எஸ்பெஷலி அவங்க ஃபாதருக்கு உங்களுடைய வியூஸ் தானாங்க. இல்ல உண்மையிலே அதை நான் எங்க அப்பா கிட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்க அப்பா வந்து யார்கிட்டயுமே இந்த அந்த நான் இத்தனைக்கு வந்து ஒரு சின்ன டவுனு, இங்க பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு போது இவங்க கூட ஒரு தடவை வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கப்ப எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க, லிட்டரலா போட்டு கொடுத்தாங்க. எங்க அப்பா சொன்னாட்டே அது அவ ஃப்ரெண்டுடா, அவள்கிட்ட தானே அவ பேசியிருந்தா,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஆனா அது கடைசியில தான் அப்புறம் ஒரு லெட்டர் மாறின கையில மாறினதான் பார்த்து தான் போய் நான் சொன்னேன். கடைசியில் அது வேற யாருக்கோ போன லெட்டர் போடுறது அது எனக்கு தெரியாது. அது எனக்கு அதுக்கப்புறம் தான் இது என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி கதை. அதனாலதான் என்கிட்ட வந்து பேசிட்டு அவங்க வந்து வேற ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்து அப்புறம் அதுல ஒரு இன்னொரு கிளைக்கதை எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். அது அப்புறமேட்டா கிளைக்கதை பிரச்சனை இல்லை. பட் எங்க அப்பா என்ன எப்படி ட்ரெஸ் அந்த சுதந்திரங்களை அவரு கொடுக்க உண்மையிலே அவருக்கு என்ன வந்து ஒரு கட்டத்தில் அவங்க பொண்ணை லவ் பண்ண போறதுக்கும் என்ன வந்து அவருக்கு பிடிச்சதுன்னா அந்த டைம்ல நான் வாதியார வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அவருக்கு ஒரே ஆச்சரியண்டே எங்க அப்பா வந்து நீ என்னதான் எடுக்கிறேன்னு நான் வந்து பார்க்கணும்டா ஒரு நாள் காலேஜ்லன்னாரு. ரொம்ப அவருக்கு இவன் என்ன பண்ணுவான் அங்க போய். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்ன இவன் என்னடி பண்ணுவாங்க போய் காலேஜ்ல, எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு. நான் ஆக்சுவலி எங்க சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் சம்பளம் 8000 சம்பளம் வாங்குறது நான் தான். ஆமா ஜாஸ்தி. எங்க HOD 7500 சம்பளம், எனக்கு 8000 சம்பளம். அதுதான் மேட்ரு. பட் அந்த சுதந்திரம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஜோதி. அதனால எனக்கு அது ஒரு பெரிய ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது ரொம்ப அது வந்து பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். உனக்கான விஷயங்கள் கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா செலக்ட் பண்ண விடும்ன்றது என்னுடைய பெரிய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுதான் நீங்க அப்படி ஒரு வேலை தப்பா பண்ணா கூட நீங்க கூட இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லாமே சரியாகவே அமைஞ்சிடாது. அப்ப நம்ம தான் கூட இருக்கணும். ஏதாவது கண்ட கருமாந்திரத்தை எவனையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க கூட வாழணும்னு நிர்பந்திக்கிறத விட பார்த்து பழகி சரியா இருந்தா வாழட்டும், இல்லைன்னா தூக்கி போட்டு வரட்டும்ன்ற நான் அதை செஞ்சுட்டு போவோமே. அந்த சுதந்திரத்தை கொடுப்போமே, அந்த ஒரு விஷயத்த கொடுப்போமே. ஏன் எல்லா இடத்தையுமே வந்து இந்த பெண்கள் படிப்பு வரக்கூடாதுன்னு ஏன் எல்லாம்னா எதிர்த்து கேள்விக்கப்பா தான் பிரச்சனை. இப்ப என் பொட்டாட்டி ஆமாண்டா டால்டா அப்படின்னும் போது அதை நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வளரணும். நீங்க வளராம என் பொட்டாட்டி கேள்வி கேட்கறா எதிர்த்து கேள்வி கேட்கறேன்னு அது என்ன பண்ண முடியும்? நீங்க எக்ஸாம்பிள் நல்லதான் போயிட்டு இருக்கு. ஆமாண்டா டால்டா மொமெண்ட் திரும்பி வந்துடாத அளவுக்கு நான் பாத்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வேண்டிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? ஃபாத்திமா அபுதாகிர் வந்து 10 பவுண்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க இந்த அமுதா விஜய் அந்த கமெண்ட் என்னன்னா, அன்ஷி ஃபேமிலி போனதுமே வந்து பயங்கரமா வந்து அழுவாங்க. ஜாக்லின்னு மோப்பம் பிடிச்சி நேராக கரெக்டாக வந்து முத்து வந்துடுவாரு. அப்புறம் ஜாக்லின் அப்படின்னு ஒரு இவர் வந்து அதுக்கு உன்னை எவன் தான் இங்கே கூட்டான், உன்னை யார் தான் இங்கே வர சொன்னது அப்படின்னு நல்லா தான் இருந்தது. ஆனால் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து கூட வந்து ஜாக்லின் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. எஸ். ஸோ அமுதா விஜய் இன்னொரு விஷயம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃபார் ஆல் ஃபேமிலி கம்மிங் ரயன் வாஸ் ஃபீலிங் லோ, பிபி ஹவுஸ் வந்து இப்படி ஹாப்பியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணாராம் திருப்பியும். அதே மாதிரி ஹர்ஷினி மோகன் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசுறது வந்து டிஸ்கசிங் அண்ட் கமெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் பெஸ்ட் பார்ட்டா இருக்கு லைவ் கான்வர்சேஷன்ல. சில பேருக்கு அந்த இருக்கும். அதனால உங்களுடைய கமெண்ட் நம்ம படிச்சோம்னா this is the way to handle and discuss to கோயிங் டு தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே. அது அப்படியே ஒரு 3 கமெண்ட் தான். அண்ட் ஃபில்ம் லைட் போட்டிருக்காப்ல, கரெக்டா சொல்றீங்க, நானும் உங்களை வந்து ஸ்பீல்பர்க் லைவ் ஸ்டோரியில இருந்து ஃபாலோ பண்றேன், பட் இப்போதான் இன்டராக்ட் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே அப்படிதான் தம்பி. என்ன வந்து ஃபர்ஸ்ட் நிராகரிப்பார்கள், அதன் பின் கொண்டாடுவார்கள். இது எப்பயுமே உண்டு. அது எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா நான் திரும்ப சொல்றது அதுதான். நம்ம வந்து என்னை விட பெஸ்ட்டாக யாரும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். என்னை விட பெஸ்ட்டாக பார்த்துக்க முடியாது, என்னை விட பெஸ்ட்டாக லவ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம இருக்கணும், வாழணும். அதுதான் என்னுடைய இது. ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து பராசக்தி சொல்லியிருந்தாங்க, சௌந்தர்யா கஷ்டப்பட்டுக்கு முன்னுக்கு வந்த மனிதர், மேனேஜர் டாஸ்க் இன்சிடென்ட்டை அவர் மென்ஷன் செய்த போது விளங்கியது அனுபவம். பாவம் சௌந்தர்யாக்கு அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கவில்லை தானே அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அவ்வளோதான். சௌந்தர்யா அப்பா கஷ்டப்பட்டு வந்துருந்தாங்க. அதுதான் எப்பயுமே. அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நானும் என் பொண்ணும் காரில் போனால் நான் பீச்சில் படுத்திருந்த இடத்துக்கு கார் போய் நிறுத்துருவேன். படம்லாம் போயிட்டு வந்தால் அங்கே போய் நிறுத்துருவோம். இப்போ அந்த இடமே கிடையாது. இப்போ மெட்ரோ இதுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு நாங்கள் அங்கே போய் நிறுத்துவோம். நைட் ஆனால் 2 மணிக்கு நிறுத்துவோம். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடைக்காரர் இருப்பார், டீ வந்து வித்துட்டு இருப்பாரு. அவர் டீ கொடுப்பாரு, உப்பு குடிப்போம். எப்பயுமே ஆணி கேட்கும், அப்போ இங்கே தான் பண்ணி படுத்திருந்தேன், அப்பா நீ இங்கே தான் படுத்திருந்தேன். அதே மாதிரி இவங்க செக்யூரிட்டியா ஒர்க் பண்ண அந்த பில்டிங், அது வந்து இது கரெக்டாக ஜனவரி 1ன்னா அங்கே இருப்போம் நாங்கள். எல்ஐசி எதிர்க்க இங்கே செக்யூரிட்டி, அங்கே என்டிசி எதிர்க்க அன்னலட்சுமின்னு ஒரு ஹோட்டலில், அந்த அன்னலட்சுமியில் தான் என் மச்சானுக்கு இது ரிசப்ஷன். யோசிச்சு பாருங்க. அந்த அன்னலட்சுமி இன்னும் இந்த யூனிவர்ஸை நான் வந்து அதை ஏன் அதை சொல்கிறேன்னா, அங்கே நீங்கள் இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு இது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, அதில் நீங்கள் வந்து செக்யூரிட்டின்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம இருந்தது வேற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் கம்பெனியில் இருக்கிறோம்.
அங்கே அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வன்முறை நடந்ததுன்றதுனால அங்கே ஒரு 3 பேரை போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே அங்கே தான் டியூட்டி எனக்கு. அப்போ அங்கே என்னை கொடுத்து சாப்பாடு போடுறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் மச்சான் ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணி அங்கே பண்ணுறோன்னா அப்போ இந்த ஜேர்னி யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். உடஞ்சிருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என் பொண்ணே வந்து அப்போ நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டியாப்பான்னு அங்கே நிற்கும் போது வந்து கட்டி பிடிச்சிக்கும். ஓகே, அப்போ அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். அப்போ அதே மாதிரி உதாரணத்துக்கு இந்த பண்டோரா அந்த என் பொண்ணு மாலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் எல்லாத்துக்கும் உள்ள இருப்போம். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் எதுவும் கேட்கலாம் உள்ள பார்த்து வரணும். என்னால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால் வாங்கி கொடுக்க முடியாததை கடவோட வாங்கி கொடுத்ததில்ல. முடியாதுன்னா முடியாது, இவ்வளோதான். இதுதான் வந்து நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்தோம் அப்படின்றது சொல்லும்போது அதுக்கு எல்லா விஷயமும் அது புரியும். அதுதான் மேட்ரு. அதே மாதிரி அவங்களுக்கான அந்த பணத்தோட வேல்யூம் நீங்க அப்பப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நாங்க இந்த வாட்டர் பாட்டில் பிடிச்சா அவனுக்கு 10 ரூபா இல்லைன்னா காசு இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை வந்து அந்த 10 ரூபாய்க்கு போய் என்ன கிடைக்குதுன்னு வாங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அவளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு சாக்லேட் தான் கிடைக்குங்கிறதே அவளால வந்து ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல. ஜஸ்ட் தே கேவ் ஒன். நான் வந்து லாட்ஸ் ஆஃப் மணி கொடுத்தேன், ஆனா ஒரு சாக்லேட் தானா அப்படின்னா இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவேன். சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டா போதும்னு வச்சுக்கோங்களேன். சவுண்ட் ஃபேமிலி வந்து சரி பண்ண நேமை வந்து விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் அவங்க வீட்டிலலாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிற ஃபேமிலி எனக்கு தெரியல. அது அந்த பொண்ணுக்கான சொந்த அவங்க கொடுத்துருக்காங்க, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் தர்ஷிகா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸில் பார்க்கும்போது விஷாலால் நான் ஏமாற்றப்பட்டேன், நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து லவ் சொல்லியிருக்கக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க இன்டர்வியூவில் பார்க்க முடிஞ்சது. அதுதான் அந்த வீடு ஒரு மாய உலகம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் வந்து கரெக்டாக எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து கேமுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவும் நீங்கள் பண்ணீங்கன்னா அது மாட்டிக்குவீங்க, தெரிஞ்சிடும். அதுதான். எனிவே கமெண்ட்ஸ் லைக் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப எல்லாம் கிறிஸ்மஸ் லீவ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 185 அண்ட் 281 கரெக்டாக அந்த 100 பெண்டிங்லேயே தான் இருந்தது. சரி, அப்படியே நம்மளும் முடிச்சிடலாம். எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் நம்ம. தீபாசிபா வந்து மிஸ்ஸிங் யூ வந்து பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இல்லை, நான் இன்னும் பார்க்கல. இருந்த ஒரு தேட்டர் இப்போ வந்து இடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு புளியா கரைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காமெடி எல்லாமும் போயிட்டு இருக்கு. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு, இன்ஸ்பயர் ஆகி அடுத்தடுத்த தளங்களுக்கு நகர்ந்து போனதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதை வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுன்றதுக்காக தான் திரும்ப சொல்கிறோம். எஸ், வேற என்ன திருப்பி மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்ன்ற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். வேற என்ன நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.